வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? ஆனியன் ரிங்ஸ். நல்லா கிறிஸ்பியான ஒரு ஆனியன் ரிங்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் கிறிஸ்பி பெரிய பெரிய ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஆனியன் ரிங்ஸ் செய்ய போகிறோம். அதுக்காக ஆனியன் எடுத்துருக்கோம். அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஆனியன் ரிங்ஸுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஆனியன்ஸ் எல்லாம். இப்போ பாருங்கள், அந்த ஆனியன் கட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிருக்கு. அதெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயராக இருக்கும். அதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம செய்கிறது ஒரு 60 பீஸ் கிட்ட செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், அருமையாக கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மைதா பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்காக 100 கிராம் மைதா எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணணும். இந்த மைதாவில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. அது எந்த மாதிரி பதம் இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துக்கொண்டா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கணுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆனியன் ரிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இதில் டிப் பண்ணி பேன்கோ க்ரம்ஸ் இருக்குது, க்ரம்ஸில் போட்டு அதை கோட்டிங் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணதுக்கப்புறம் பேன்கோ க்ரம்ஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ இதில் இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்க போகிறோம். நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா பிடிச்சிடும். இந்த மாதிரி கொடுக்குறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்கள்கிட்ட பேன்கோ க்ரம்ஸ் இல்லைனாக்கா பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். உங்களுக்கு ப்ரௌன் கலராக வேணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம செய்ய போகிற 60 பீஸும் இதே மாதிரி செஞ்சுக்கலாங்க. பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிடவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ ஸ்நாக்ஸ் வேணும்னாக்கா கண்டிப்பாக டீ ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது கூட பெரிய பெரிய பவுடர் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம உடனேவும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை எனக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. -18 டிகிரியில் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னே ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆயில் சூடேறி வந்ததும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கோம். செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ஆனியன் ரிங்ஸை 1 மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இப்போ ஆயில் சூடு வச்சுருக்கோம். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 5 பீஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு முன்னே நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம் எல்லாத்தையும். ஆயில் ஏன் இந்த கலர் இருக்குன்னு கேட்டிங்களன்னா, இதுக்கு முன்னே 60 பீஸ் நம்ம இந்த ஆனியன் ரிங்ஸ் செஞ்சுருக்கோம். அதில் அந்த மைதாவில் டிப் பண்ணிக்கிறதுனால அந்த கலர் அந்த மாதிரி மாறி வருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஏன் கலர் அந்த மாதிரி ஆகுதுன்னுட்டு. இந்த ரிங்ஸ் எல்லாம் மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்துருக்கோம். பேன்கோ க்ரம்ஸில் கோட்டிங் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயில் கலர் மாறுங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள், கோல்டன் கலரு. இந்த அளவுக்கு வந்தால் போதும், ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தாவே தெரியும் ஆனியன் ரிங்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிறதுக்காக மேலே பெரி பெரி பவுடர் தூவிக்கலாங்க. இப்போ பார்க்கும்போதே அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் அருமையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக செம்மையாக இருக்குங்க. இந்த பெரிய பெரிய ஆனியன் ரிங்ஸ் கூட பெரிய பெரிய டிப்பு வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இந்த டிப்போட ரெசிபி சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதுவும் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கும். நாங்கள் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பெரிய பெரிய ஆனியன் ரிங் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும். இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.